Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அசோகாபுரம். ஸோ அசோகாபுரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு சூப்பரான ட்ரெயின் ட்ராவலாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5:25 ஆகுது. பட் நம்ம ட்ரெயின் கிளம்ப 8:50. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இருக்குது. எதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னா வேறு வழி கிடையாது. இந்த போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் அசோகாபுரம் வரைக்கும் நம்ம மால்குடி எக்ஸ்பிரஸில் வந்திருப்போம். இந்த வீடியோ அசோகாபுரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எங்கே போனேன் என்ன ட்ரெயினுன்ற டீட்டெயில்ஸும் நான் ஸ்டேஷனுக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் காமிச்சது பார்த்தீங்கன்னா அசோகாபுரத்தோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அசோகாபுரத்தோட பேக் என்ட்ரன்ஸ். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ் போகாமல் பேக் என்ட்ரன்ஸ் வரது தான் பெட்டர். ஏன்னா பேக் என்ட்ரன்ஸில் பக்கத்தில் தான் நடந்து போனால் டீ கடை எல்லாமே இருக்குது. பட் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. ஸோ பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம இன்டீரியர் ஷாட்டு, எக்ஸ்டீரியர் ஷாட்டு, அப்புறம் என்ன ட்ரெயின் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடலான்னு தோணுது. ஸோ இன்றைக்கி நம்ம அசோகாபுரம்லேருந்து சென்னை வர போகக்கூடிய காவேரி எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளை அசோகாபுரம்லேருந்து சென்னை சென்ட்ரல் வர புல் பண்ணக்கூடிய லோக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா WP7 விசாகப்பட்டினம் ஷெட்டை சேர்ந்த 37299 தான். எல்லா கோச்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா கோச்சையும் க்ளீன் பண்ணுறாங்க, வாட்டர் ரீஃபில் பண்ணுறாங்க, எல்லாமே பக்காவாக நடக்குது. எல்லாருமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்குள்ளே வெளில போயிட்டு வரதுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் இருக்கும். 5:40 ஒரு 40 நிமிஷம் இருக்குது. 40 நிமிஷம் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 145 மினிட்ஸ் கிட்ட ஆகிருக்கு. அதுக்குள்ளே எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே. ஸோ க்ளீன் பண்ணி முடித்தோடனே டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் உட்கார வேண்டியது தான். ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 ஆகுது. இன்னும் ஸ்டேஷனில் வந்து யாருமே இல்லை. லைக் எல்லாம் வந்து நல்ல ஜாலியாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஸோ ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 6 பிளாட்ஃபார்ம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷன் தான் இது. லைக் மைசூர் ஜங்ஷன் மாதிரி பெரிய ஸ்டேஷன் தான். ஆனால் ஏன் ட்ரெயின்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலன்றது இப்போதைக்கு தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், அசோகாபுரமோட மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து 2 கிலோமீட்டர் வெளில போனால் தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து ஒரு 2 நிமிஷம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு நிறைய கடைகள் இருக்குது. அது ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மைசூர் ஜங்ஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் தான் என்னை கூப்பிட்டு போயிட்டு வந்தார். பக்கத்தில் ஒரு டீ கடைக்கு கூப்பிட்டு போனார். ஸோ அங்கே போயிட்டு டீ குடிச்சிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்தேன். அவரே சொன்னார் என்னென்னா, இங்கே ஏன் வரீங்க, மைசூர் ஜங்ஷன் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இருக்கும், இங்கே வந்து எதுவுமே இருக்காதுன்றாரு. ஸோ ஸ்டேஷன் டெவலப் ஆனால் போதாது, ஸ்டேஷனை சுற்றி உள்ள இது கொஞ்சம் நிறைய கடைகள் வருது. ஸ்டேஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்குள்ளேயே கடை எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட 6 பிளாட்ஃபார்மில் ஒரு கடை கூட இல்லை. ஏனே தெரியல. ஸோ ஏதாச்சும் IRCTC தான் இதுக்கு கடை கொஞ்சம் லைக் ஷாப்ஸ் கொஞ்சம் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்டேஷன்லேயே உட்காந்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்விட்ச்லாம் ஆன் பண்ணி விட்டாங்க. ஸோ வந்த உடனே ஃபோனுக்கு சார்ஜ் போட்டேன். ஃபோனில் சுத்தமாக சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ 2 ஹவர்ஸ் உட்காண்ட இடத்துலையே உட்காந்து இந்த ஹாட்ஸ்டாரில் ரெசார்ட் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. அண்ட் அதை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 மட்டும்தான் ட்ரெயின்ஸில் எல்லாமே வந்துட்டு க்ராசிங் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நடுவில் வந்து இந்த ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. அந்த ட்ரெயினோட கூட்ஸ் வண்டி நிற்கிது. ஸோ அதனால் என்னால் பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க, கூட்ஸ் வண்டி நிற்குது. அதனால் என்னால் இந்த ட்ரெயினிங் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
8:32 ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 8 மினிட்ஸில் நம்ம ட்ரெயின் கிளம்பிடும். ஸோ இங்கே அசோகபுரம்லேருந்து கிளம்பி மைசூர் போவோம். ஸோ இப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ட்ரெயினை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்தோம்னா, ட்ரெயின் நம்பர் 16022 அசோகபுரம் டு சென்னை சென்ட்ரல் காவேரி சூப்பர் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்ம ட்ரெயின் போகிற ரூட் பார்த்திங்கன்னா அசோகபுரம்லேருந்து 8:40 கிளம்பி மைசூர் ஜங்ஷன், பாண்டவபுரம், மாண்டியா, மாடூர், சன்னாப்பட்டினம், ராம்நகரம், கெங்கேரி, கேஎஸ்ஆர் பெங்களூர் கண்டோன்மெண்ட், கிருஷ்ணராஜபுரம், ஒயிட்ஃபீல்ட், பங்கார்பேட், குப்பம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, வாலஜா ரோட், சோளிங்கூர், அன்வர்தேக்கன்பேட்டை, அரக்கோணம் ஜங்ஷன், திருவள்ளுவர், பெரம்பூர் வழியா மார்னிங் 6:45 சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர்ஸ். ஸோ எடுத்துக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 501 கிலோமீட்டர் அண்ட் டோட்டல் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 8 ஹவர்ஸ் இருக்குது. நம்ம ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா முன்னாடி இன்ஜின், அதுக்கப்புறம் ஒரு SLRT, 2 அண்டர்சோட், 12 ஸ்லீப்பர் கோச்சு, 2 3 டயர், 3rd ஏசி, 2 செகண்ட் ஏசி, இங்கே ஒரு ஃபஸ்ட் கம் செகண்ட் ஏசி, திரும்ப 2 அண்டர்சோட், ஒரு SLRT. ஸோ மொத்தம் அண்டர்சோட் மட்டும் 6 அண்டர்சோட் இருக்குது. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. நான் நேற்று தக்கால ட்ரை பண்ண கிடைக்கல. அண்ட் கரண்ட் அவைலபிலிட்டி இருக்கான்னு சொல்லி போய் பார்த்தா அதுவுமே கிடைக்கவே இல்லை. ஸோ டோட்டலாக ஃபுல்லாகிடுச்சு. எல்லா சீட்டுமே ஃபுல்லாக. சார்ட் வேகன்சியுமே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறது வந்து அன்ரிசர்வ் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நைட் டைம்ன்றதுனால அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரில. பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் சொக்குது, அப்படியே தூக்கம் வருது. பட் எப்படியாவது இந்த ட்ரெயினில் காவேரி எக்ஸ்பிரஸ் நம்ம ப்ளாக் பண்ணியே ஆகணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் டெல்லியில் நம்ம மைசூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருந்தோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா பாண்டவபுரம் தான். ஸோ இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம மைசூர்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரௌட் ஏறி இருக்காங்கன்னு தெரியும் உங்களுக்கு. மைசூர் ஜங்ஷனில் அவ்வளோ க்ரௌட் ஏறி இருக்குது. இந்த சுத்தமாக உட்கார இடம் இல்லாத அளவுக்கு ஜாம் பேக் ஆகிடுச்சு. எல்லாம் மேலே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் கூட்டமாக இருக்குது. ஸோ என்னால் ஒரு டீ கூட வாங்க முடியல. இப்போ நான் எந்திரிச்சு போனோம்னா என் பிளேஸ் போயிருமான்னு சொல்லி பயமாக இருக்குது. ஸோ பார்ப்போம், எப்படியாச்சும் ஒரு டீயாச்சும் வாங்கி குடிக்கணும். வயிறு ரொம்ப பசிக்குது. இதை வெட்டினா எனக்கு பாண்டியாவில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரியா தரல. இதாங்க நைட்டு டின்னர் இப்போதைக்கு. ஒரே ஒரு டீ. வெளியே போய் பிஸ்கெட் கூட வாங்க முடியல. ஐயோ அவ்வளோ ரஷ்ஷு.
பரவாயில்ல guys. இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்க்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஃபுல்லாக ஜாம் பேக் ஆகல, ஸ்டாண்டிங்க்கு நிறையவே இருக்குது. ஸ்டாண்டிங்க்கு நிறையவே இருக்குது. மேலெல்லாம் ஏறி படுத்துருக்காங்க. ஸோ இன்னும் அவ்வளோ ஜாம் பேக் ஆகலை. ஸோ அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸோ ட்ரெயின் கிளம்பி ஒரு 2 நிமிஷம் தான் ஆயிடுச்சு. ஸோ ஆனால் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஆனால் இன்னும் சத்தம் வந்து ஓஞ்ச பாடி இல்லை, அவ்வளோ சத்தமாக இருக்குது. பக்கத்தில் ஏதோ சண்டை போட்டுட்ருக்காங்க போல் நம்ம தமிழ்நாளைய. பார்ப்போம். ஏன் வை ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 6 minutes டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான பாண்டவபுரம் ரீச் பண்ணியாச்சு. நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்தீங்கன்னா மாண்டியா தான். ஸோ ஒரு 2 minutes ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா பாண்டவபுரத்தில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஜேர்னி இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. ஒரு 2 ஸ்டேஷன் தான் தள்ளி வந்திருக்கோம். என்னடா அதுக்குள்ளே ஜேர்னி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஸோ அன்ரிசர்வ்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறலாம். ஸோ அடுத்த ஸ்டேஷன்லேயும் மாறலாம், இல்லை மாறாமலே கூட போகலாம். ஸோ எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு ஜேர்னி வந்து நல்லா போய்ட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய அடுத்த ஆல்ட் வந்து பார்த்திங்கன்னா மாண்டியா தான். ஸோ நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான மாண்டியா ரீச் பண்ணியாச்சு. நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா மாடூர் தான். ஸோ இந்த பாண்டவன் டு மாண்டியா கேப்பில் நல்லா ஒரு தூக்கம் தூங்கிட்டேன். ஸோ இப்போ அடுத்து மாடூர் தான். நடுவில் ஏதோ ட்ரெயின் கிராஸ் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அசோகாபுரம் போகக்கூடிய அசோகாபுரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சென்னை சென்ட்ரல் அசோகாபுரம் செகண்ட் சீட்டிங் அந்த சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துச்சா என்னன்னு தெரில. ஸோ அது கிராஸ் ஆச்சான்னு தெரில, பார்ப்போம். ஸோ ஒரு 12 minutes டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான மடூர் ரீச் பண்ணியாச்சு. நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா சென்னாப்பட்டினம் தான்.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 13 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான சென்னாப்பட்டினம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா ராமநகரம் தான். ஸோ இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா சென்னை மைசூர் வந்தே பாரத் கிராஸ் ஆச்சு. ஸோ அது ஏதோ பேலன்ஸ் ட்ரீமில் தப்பாக கிடச்சின்னு சொல்லி நான் கொஞ்சம் இதுவாக இருந்தேன், பார்த்தா அது டக்குன்னு கிராஸ் ஆகிடுச்சு. அது ஒரு இது 8 கார் வந்தே பாரத்னா, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கிராஸ் ஆகிடுச்சு. 16 or 20 வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருப்பேன். 8 காருன்றதுனால டக்குன்னு போயிடுச்சு. உங்களுக்கு அந்த போனதுக்கப்புறம் அந்த லைட்டை மட்டுமே காமிச்சிருப்பேன். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து இங்கே சென்னாப்பட்டினம்ல வந்து கிளம்புறோம். ஒரு 15 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான ராம் நகர் ரீச் பண்ணியாச்சு. ஸோ நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா கெங்கேரி தான். மினிட்ஸ் டிலேயில் நம்ம கெங்கேரி ரீச் பண்ணியிருக்கோம். நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா பெங்களூர் தான். ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூரில் கொஞ்சம் பேர் இறங்கிடுவாங்க, ஆனால் எவ்வளோ பேர் ரிட்டன் ஏறுவாங்கன்றது தெரியல. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம கன்ஸ்டல்டு ஹால்ட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து அவுட்டரில் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி நம்ம நிற்கிறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல, எதனால் இப்படி அன்ஸ்கெடியூல் ஹால்ட் போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 12 மினிட்ஸ் அன்ஸ்கெடியூல் ஹால்ட்டுக்கு அப்புறம் நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஸோ கரெக்டாக ஆன் டைமுக்கு தான் பெங்களூருக்குள்ளே கேஎஸ்ஆருக்குள்ளே போவோன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க போல். ஸோ அதனால் ஆன் டைமுக்கு கொண்டு போய்ட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால கூட நமக்கு சிக்னல் கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் எல்லாம் ரோடு ஜாம் பேக் ஆயிடுச்சு. उधर सीट है नहीं इधर आ जाओ मेरा पास आ जाओ आपको तो सीट मिला नीचे नीचे मिला कितना सीट आप उधर से फोन जाओ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஜாம் பேக் ஆகிடுச்சு. ஸோ நவரு கூட இடம் இல்லாத அளவுக்கு ஒரு ஜாம் பேக்கு நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன்.
பெங்களூரையும் மைசூரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்னைக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று விட்டால் நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes டிலேயில் தான் நம்ம வந்து பெங்களூர் ரீச் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு 10 minutes ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பெங்களூர்லேருந்து கிளம்பியாச்சு. நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கண்டோன்மெண்ட் தான். இன்னும் அங்கே எவ்வளோ கூட்டம் ஏறப்போகுதுன்னு தெரியல பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆல்ரெடியே நம்ம vlog எப்படியோ வச்சு தட்டி புத்தி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ மழை வர போயிட்டு, ஸோ மழை பெஞ்சால் கண்டிப்பாக ஜன்னல் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா vlog எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. ஸோ பார்ப்போம், கொஞ்ச நேரத்துக்கு ஓப்பன் பண்ணி வைப்போம், மழை நின்றுன்னு நினைப்போம். காரைக்கால் வண்டியாது. இருக்கு, ஒன்றும் தெரியும். ஏன்னா இப்படி உட்காருக்கிறாங்களே இங்கெல்லாம் சக்கரை செஞ்சுட்டு வந்து மேல்தான் விழும் நானு படிக்கிறேன். முடியல, செம்ம ஷவுட்டிங்காக இருக்குது. ஒரே சண்டையாக தான் போயிட்டுருக்கு. என்ன சண்டை ஏது சண்டைன்றதை நான் டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன், இப்போ சொல்ல முடியாது. ஸோ பெங்களூர் கண்டோன்மெண்ட்டுக்கு ஒரு 15 minutes டிலேயில் நம்ம ரீச் ஆனோம். ஸோ இப்போ ஒரு 10 minutes ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட்லேருந்து கிளம்புறோம். ஸோ நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்தீங்கன்னா கேஆர்புரம் தான். ஸோ கொஞ்சம் தூரத்தில் கேஆர்புரம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன இதோட க்ரௌடு இன்னும் அதிகமாகும். ஸோ தயவு செஞ்சு நிமிஷமே இல்லை. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், क्यों जाना
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிலேயில் நம்ம கேஆர்புரம் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஹால்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீல்ட் தான். ஆவாது எடுத்துக்கோ. ஃபைவ் மினிட்ஸ் ஆல்ட்டுக்கு அப்புறம் நம்ம கேஆர்புரத்துலேருந்து கிளம்பியாச்சு. அண்டர் ரோட் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாம் பேக் ஆகிடுச்சு. சத்தியமாக சொல்கிறேன், நிற்க கூட இடம் இல்லை. எனக்கு உட்காந்துட்டு இடம் இருக்குது. ஆனால் புதுசாக வரவங்க இப்போ ட்ரெயின் பெங்களூரில் ஏறினாங்க, பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் ஏறுறாங்க, கேஆர்புரத்தில் ஏறுறாங்க, இன்னும் ஒயிட் ஃபீல்டு இருக்குது, ஒயிட் ஃபீல்ட்லேயே ஏறுவாங்க. ஸோ இத்தனை இடத்துல ஏறுறாங்க. அவ்வளோ அண்டர் ரோட் டிக்கெட் இருக்குது, அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு ட்ரெயின் ஒன்று எக்ஸ்ட்ரா விட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நான் இவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 24 மினிட்ஸ் டிலேயில் நம்ம ஒயிட் ஃபீல்டு வந்தாச்சு. நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா பங்கார்பேட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 23 மினிட்ஸ் நிலையில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான பங்கார்பேட் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா குப்பம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 21 மினிட்ஸ் டிலேயில் நம்ம குப்பம் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுடைய அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா ஜோலார்பேட்டை தான். ஸோ கண்ணு சொக்குது, என்னால் இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ நான் முடியலன்னா நான் தூங்கிட்டு உங்களுக்கு வந்து வாலச்சார் ரோட்லேருந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாப்பேஜ் மட்டும் தான் ஸ்கிப் பண்ணுவேன். ஒன்று ஜோலார்பேட்டை, இன்னொன்று காட்பாடி. ஸோ நான் மோஸ்ட்லி அதை கவர் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு வாலச்சார் ரோட்லேருந்து கார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஜோலார்பேட்டைக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஏர்லியாகவே வந்தாச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப் இருக்குது, ப்ளஸ் இது ஒரு 7 மினிட்ஸ். ஸோ ஆக மட்டும் ஒரு 12 மினிட்ஸ் நம்ம இங்கே ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் தான் நிற்க போகிறோம். நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா காட்பாடி ஜங்ஷன். தூக்கி போட்டு போடுமா நீ எச்சு போலி நான் துண்டு நான் வெச்சு போடுமா எழுமா கிடையாது. குட் மார்னிங் guys. ஸோ டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 4:53 ஆகுது. ஷோலிங்கர் ரீச் ஆகிருக்கோம். ஸோ 17 மினிட்ஸ் டெல்லியில் நம்ம ஷோலிங்கர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா அன்வர்டேர் கான்பேட்டை. ஸோ ஒரு 17 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய அடுத்த ஆல்ட்டான அன்வர்டேர் கான்பேட்டை ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட் பார்த்திங்கன்னா அரக்கோணம் ஜங்ஷன் தான். ஸோ அரக்கோணத்துலேயாச்சும் கொஞ்சம் பேர் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீ ஆகும்ன்ட்டு. பார்ப்போம் எப்படின்ட்டு. காட்பாடியில் இறங்குனாங்க, வாலாஜா ரோடு காட்பாடியில் இறங்கி ஃப்ரீ ஆச்சு. உடனே க்ரௌடு திரும்ப ஏறிட்டாங்க. காட்பாடி, வாலாஜா ரோடு, ஷோலிங்கர், இப்போ அன்வர்டேர் கான்பேட்டை. ஸோ எல்லாம் இந்த 3 ஸ்டாப்லையும் ஏறி க்ரௌடு திரும்ப ஃபில் ஆகி திரும்ப ஜாம் பேக் ஆகிடுச்சு.
ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 14 மினிட்ஸ் டிலேயில் நம்ம அரக்கோணம் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆள் பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் தான். அரக்கோணத்தில் க்ரௌட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. ட்ரெயின் நிற்கட்டும், இன்னதுக்கப்புறம் க்ரௌடு என்ன ஒரு சேஞ்சும் கிடையாது. எவ்வளோ எப்படி இறங்குனாங்க, கொஞ்சம் பேர் தான் இறங்குனாங்க, அதுக்குள்ளே அதோட டபுள் மடங்கு ஏறிட்டாங்க. ஸோ இருக்கிற எல்லா ட்ரெயினும் லேட்டாக வந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர் சைட்லேருந்து வர எல்லா ட்ரெயினுமே லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. சேரன் 2 hours லேட்டு, நீலகிரி 1.25 மணி நேரம் டெல்லியில் வருது. ஸோ அது பெங்களூர் மெயில் ஒரு 2 மணி நேரம் டெல்லியில் வந்துட்டுருக்கு, பின்னாடி வந்துட்டுருக்கு அது கூட. ஸோ அதனால் எல்லா கூட்டமும் இந்த ட்ரெயினில் தான் ஏறிட்டுருக்கு. ஒரு 16 மினிட்ஸ் டிலேயில் நம்ம திருவள்ளூர் ரீச் பண்ணிட்டோம். நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா பெரம்பூர் தான். டுவெண்ட்டி 26 மினிட்ஸ் டிலேயில் நம்மளுடைய ஃபைனல் இன்டர்மீடியட் ஆல்ட்டான பெரம்பூர் ரீச் பண்ணிட்டோம். ஸோ நமக்கான அடுத்த ஆல்ட்டு பார்த்திங்கன்னா சென்னை சென்ட்ரல் தான். ஸோ 6:45 தான் டைம் இப்போ 6:25 ஆகுது. ஸோ பெரம்பூரில் இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் ரீச் ஆக லேட் ஆகுமா இல்லை ஆன் டைமுக்கு போகுமா என்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம்.
ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜேர்னி சூப்பராகவே முடிஞ்சுது. அதுக்கு ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது, நான் சொல்லவே மாட்டேன். இங்கேருந்து கோயம்புத்தூர் கோவை எக்ஸ்பிரஸ்க்கு ஆரம்பித்ததும் சரி, அண்ட் மைசூர் காவேரியில் வந்து அண்டர்ஸில் ட்ராவல் பண்ண முதுகு நிமிந்துருச்சு. காவேரி எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஜேர்னி நல்லாவே இருந்தது. நடுவில் கொஞ்சம் பெரிய பேட் வேர்ட்ஸ்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் அது கட் பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பீப் போட்டு வரும். பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூர் கண்டோன்மெண்ட்டில் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ காஸ்க்காக ஒரு பிரச்சனை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பண்ணாங்க. ஸோ அது என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஜேர்னி நல்லாவே இருந்தது. அன்ரிசர்வ் ஜேர்னியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு செம்மையாக முதுகு வலிக்குது. ஏன்னா 8 மணி நேரம் உட்காந்துக்கிட்டே வரேன். அண்ட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு வந்துருச்சு. ஆன் டைமுக்கு நம்ம சென்னை சென்ட்ரல் கூப்பிட்டு வந்துட்டாங்க 6:45க்கு. ஒரு 10 மினிட்ஸ் டிலேயில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஆன் டைமுக்கு வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் மற்ற ட்ரெயின்ஸ் ஃபுல்லாக டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. கோயம்புத்தூர் சைட்லேருந்து வர எல்லா ட்ரெயினுமே டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஒர்க் போயிட்டுருக்கனால அங்கே போகிற எல்லா ட்ரெயினுமே சரி மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் டிலேயில் தான் வந்துட்டுருக்கு. இங்கேருந்து கிளம்பினாலும் சரி, அங்கேருந்து வர்றதுமே சரி. ஸோ ஓவராலாக ஜேர்னி பார்த்திங்கனாவே இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கனாவே நல்லாவே இருந்தது, கோவை எக்ஸ்பிரஸை தவிர்த்து. அண்ட் இதெல்லாம் நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்னோடய ட்ராவல் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டாடா, பை.